ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி கொரியன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை வேணான்னு சொல்ல மாட்டோம், எல்லாருமே அதை எப்படியாவது வாங்கிப்போம். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வரக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. ஆனால் அந்த சூப்பர் பவர் நமக்கு கொடுக்கறதா சொன்னால் கூட நம்ம யாருமே வாங்கவே மாட்டோம். அப்படி என்னடா சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர்மேனுக்கு இருக்கிற அளவுக்கு நமக்கு எல்லா பவருமே இருக்கும். நல்லா குதிக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கண்டிஷன் மட்டும்தான். அது என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த பவரும் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட இப்போ 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு பயங்கரமான ஹல்க் மாதிரி பவர் இருக்கும். ஆனால் அதுவே உங்ககிட்ட 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சொங்கி மாதிரி உங்க சூப்பர் பவர் இருக்கும். இப்போ உங்கள நிறைய பேர் யோசிப்பீங்க, இதுல என்னடா பிரச்சனை இருக்கு, பணம் அதிகமாக இருக்க நம்ம கிட்ட சக்தியும் அதிகமாக இருக்கும், அதை வச்சு பார்க்கும்போது நான் நிறைய பணம் சேர்த்து நல்லா சக்தியோட இருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு பணத்தை வச்சு உங்களுடைய சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த பணம் எல்லாமே கரைஞ்சி காத்தோட காத்தா போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் தான் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. அவன் வேற ஆல்ரெடி கஞ்ச பிஸ்னாரியா இருக்கான். இந்த நிலைமையில இந்த பவர் வந்ததுக்கு அப்புறம் பணத்துக்காக அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், அப்போ இந்த பவர்ஸை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக நிறைய எதிரிகளும் வராங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் அவன் எப்படி தப்பிக்கிறான், இதுக்கு அவனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லிங்கு, ஆக்ஷனு, சூப்பர் பவர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்து காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்புறம் அவங்க ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சேரும். அது மூலமா என் சேனல் நல்லா ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ மறக்காம பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் எல்லாமே வாங்குவாங்கல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கான். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் எல்லாத்தையுமே பொம்மை மாதிரி மேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கை வாங்கினாங்கன்னா அது எந்த இடத்துல இருக்கும், அங்கிருந்து பார்க்குற வியூலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். நம்ம எந்த பில்டிங்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இப்படி அவன் குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. ஸோ அவளை நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு இந்த டைமில் அந்த சூப்பர் பவர்ஸ் எதுவுமே கிடையாது, நடுவில் தான் வரும். ஸோ இப்படி இந்த இடம் முழுக்க அவங்க சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே ஒரு பில் கவுண்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே போய் தான் புக் பண்ணணும் போல. இவங்க போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய லேடி கிட்ட புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா 7 லட்ச ரூபா வருது. ஐயோ, அவ்வளோ கொடுத்து நம்ம எப்படி வாங்குறது, அவ்வளோ காசு நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேருமே திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பின் குறிப்பு, இந்த டிராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொரியன் கரன்சியில் தான் ஒரு மாதிரி பேசுவாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால இந்த கரன்சி எல்லாத்தையுமே நம்ம ஊர் காசுக்கு சும்மா அடிச்சு விடுவேன், அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்படி இவங்க முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த லேடிக்கும் புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, உங்களால் இதை வாங்க முடியலன்னா நீங்கள் குலுக்குல் சீட்லையாவது ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதை வாங்கி ட்ரை பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் தான் விழுது. அதனால வெறுத்து போய் அந்த குலுக்குல் கார்டை அவங்க ஒரு குப்பை தொட்டியில் போட்டு அங்கேருந்து போகிறாங்க. நைட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக கிடையாது, பட் ஒன்றா தான் இருப்பாங்க. நைட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கணக்கில் ரொம்ப பெரிய புலியா இருப்பா போல. அதனால இந்த மாசத்தோட வரவு செலவு எல்லாத்தையுமே அவள் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கணக்கில் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் குறையுது. ஆமா, என்ன காசு குறையுது, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. ஐயோ, நம்ம வாங்கினதை கண்டுபிடிச்சிட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவன் வாங்கின அந்த பொருள் விஷயமா தான் வந்திருக்கு போல. உடனே ஹீரோ அது தெரியாமல் மறைச்சு வைப்பானா. ஹீரோயின் பார்த்துடுறா. ஏய், உண்மையை சொல்லு, எனக்கு தெரியாமல் என்ன வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க அவன் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயப்படுவான். அதனால எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு பைக்கு தான் வாங்கினேன், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் ரொம்ப அதிகமாகுதுல்ல, அதனால தான் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி, ஏதோ காசு மிச்சம் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கல, அந்த வகையில் நான் உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க 2 பேர்ட்டையுமே இருக்கக்கூடிய மொத்த காசையுமே சேர்த்து வச்சு பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா தான் வருது. அதை வச்சு பார்த்தா நமக்கு இன்னும் 3 லட்ச ரூபா தேவைப்படுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கக்கூடியவங்க புது தம்பதிகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அதே சமயம் புது தம்பதிகளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது, எல்லா விஷயத்துலையுமே நம்மளை விட ஃபாஸ்ட்டாகவே இருக்கா, இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தானே இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் நியாயப்படி, ஆனால் இவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாளே, இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டேட்டிங் பண்ணுறதுக்கும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே ஒரு டேட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப சீரியஸாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா பேசி பழகி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அந்த டைம்லேயே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெலாம் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. நமக்கு நிறைய செலவாகுது, உங்ககிட்ட தினமும் பார்த்து பேசுறதுக்காக நான் தேவையில்லாமல் பார்லருக்குலாம் போகிறேன், நிறைய ட்ரெஸ்லாம் வாங்குறேன், நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வேறு செலவாகுது, அதே மாதிரி நீயும் என்ன தேட்டரு, பீச்சு, பார்க்கு இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு உனக்கும் செலவாகுது, நம்ம இப்படியே செலவு பண்ணிட்டு கடைசியாக பிரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோயேன், நம்ம செலவு பண்ண எல்லாமே நமக்கு லாஸ் தான், அதனால நம்ம 2 பேரும் ஏன் சீரியஸாக லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு சீரியஸாகவே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ கல்யாணத்தையும் இவளே வச்சுக்கலான்றாலே, நம்ம எங்கேயுமே ப்ரப்போஸே பண்ணலை, எப்போ தான் நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உடனே சரி நான் உனக்கு பிளே ஸ்டேஷன் கூட வாங்கி தரேன்டா, தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ உடனே ஆஹா பிளே ஸ்டேஷனா, அப்பனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே ஆகணுமே, ஆனால் இப்போ உடனே ஒத்துக்கிட்டா பிளே ஸ்டேஷனுக்காக தான் இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் போல அப்படின்னு நம்ம நினச்சிப்பாளே, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை எடுத்து மேலே வைக்கிறா. அது என்னன்னா இந்த மேரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம். ஸோ அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம ஹீரோக்காக ஃபில் பண்ணலாம் வச்சிருக்கா, நீ சைன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லும்போது அடியே நீ எல்லாத்தையுமே ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க போல, நான் எப்படியும் இதை அக்செப்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் போலியே, அதனால தான் எல்லாத்தையுமே முன்கூட்டியே இப்படி அரேஞ்ச் பண்ணிலாம் வச்சிருக்கேன், நீ பயங்கரமான கில்லாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவங்க பண்ண போகிற இந்த கல்யாணத்துக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் சம்மதம் வாங்கணும்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சரியா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கேட்குறா யார் அப்படின் போது ஒன்றும் இல்லை என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்ல, என்னடா அது பணம் கொடுக்க போகிறாங்களா, அவங்க கிட்ட எங்கே பணம் இருக்க போகுது, அங்கே ஏதாவது அறுவடை பண்ணியிருப்பாங்க, போன டைம் முள்ளங்கி கொடுத்த மாதிரி மறுபடியும் முட்டைக்கோஸ் ஏதாவது கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவனுடைய பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஹோம் டவுனுக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய அம்மா வந்து விவசாய வேலை தான் பார்க்குறாங்க போல. பார்த்துட்டு என்னடா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, அப்புறம் திடீர்னு வந்திருக்கேன்னு சொல்லி ஷாக் வேறு ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கையில் ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு வர, தேவையில்லா செலவுடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி தான் நானும் நினச்சேன், ஆனால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி நினைக்கலையே, அவள் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னா அதனால தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் விஷயத்தையும் சொல்லும்போது சரி அந்த பொண்ணு கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க வீட்டில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது, சம்மதம் தான். அதுக்கப்புறம் உன் அப்பா உள்ள இருக்காரா போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ உன்னை வந்துட்டு வெல்டிங்லாம் வச்சுட்டு இருக்காரு, இந்த ஆளை தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கவே பிடிக்காது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். அப்படியே நமக்கு இந்த இடத்துல சில ஃப்ளாஷ்பேக்கும் காட்டுறாங்க, எந்த ரீசனால நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய அப்பாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்குன்னு சொந்தமாக இந்த வீடுமே இருந்திருக்காது, அடிக்கடி நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மாறி மாறி போயிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை கூட நம்ம ஹீரோ வாழ கிடையாது, அந்த வறுமையோட பார்டர் லைன்லேயே தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அவனுடைய அப்பா எப்பயுமே கடன் மட்டுமே தான் வாங்கி வைப்பார் ஊரை சுற்றி, அதை கொடுக்க முடியாமல் தான் அடிக்கடி வீட்டையும் காலி பண்ணிட்டு போவார். அவனுடைய அம்மா தான் பாவம் நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து குடும்பத்தை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாள் நம்ம ஹீரோடைய அப்பா ஊர் முழுக்க வாங்கி வச்ச கடன் பத்தாதுன்ட்டு நம்ம ஹீரோ சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த உண்டியிலையும் உடச்சு அதில் இருக்கக்கூடிய காயின்ஸை கூட விடாமல் அவர் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கோவத்தோட நினச்சி பார்க்குறான், இந்த ரீசன்னால தான் என்னோட அப்பன் இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவத்தோட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோவையும் பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், என்னப்பா என்ன நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்களா, அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்ப்பா நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவர் பொதுவாக எல்லாத்தையுமே எடுத்து தானே பழகம், இப்போ என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்போது என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன் இந்த ஆள் என்றைக்குமே திருந்த மாட்டான், இப்படி தான் என்கிட்ட அதை கொடுக்குறான் இதை கொடுக்குறான்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுக்குறான். அவர் அதை உடனே வாங்கிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறாரு. நான் என் வேலையை விட்டு ரிட்டையர் ஆகலாம் இருக்கண்டா, இது நாள் வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் வம்சமாக எல்லாருமே பாதுகாத்துட்டு வந்திருந்த ஒரு பவரை நான் இப்போ உனக்கு கொடுக்க போகிறேன், இதுக்கு மேலே நீ தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அந்த இடமே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வழியும் ஒன்றுமே முடியல, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. யோ என்னையா பண்ணுற விடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டே இருக்கும்போது இப்போ அப்படியே சில ஃப்ளாஷ்பேக்லாம் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா சொல்லியிருப்பார்ல, வம்சமாக பாதுகாத்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த சூப்பர் பவர். அதாவது அதிக பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி அதிகமான பவர் கிடைக்கும், கம்மியான காசு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பவர் கிடைக்கும். நம்ம ஹீரோவுடைய தாத்தா கொள்ளு தாத்தா எல்லா தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த சூப்பர் பவர்ஸை வச்சுட்டு இருக்காங்க இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும். ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் நம்ம ஹீரோவுடைய அப்பா வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காசை வச்சு பொதுமக்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு காட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இப்போ என்னுடைய அப்பா கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்டா என் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்னையா சொல்கிற, என்னால் சுத்தமாக முடியல, என் கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, எனக்கு நீ என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே புரியல, கீழே வேற நிறைய சில்லற காசுலாம் சதறி இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போக போக உனக்கு எல்லாமே புரியும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ஆணி எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்தில் அடிப்பாங்கல்ல, அது எடுத்து நம்ம ஹீரோவுடைய மண்டையில் அடிக்கிறாரு. அவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆணி எல்லாமே வெளியே வருது, அவனுடைய காயம் எல்லாமே சரியாகுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே அதிர்ச்சியோடு எந்திரிச்சு நிற்கிறான். யோ நீலாம் ஒரு அப்பனா, பெத்த புள்ளைன்னு கூட பார்க்காம ஆணி எடுத்து நடுமண்டியில் அடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டே கொஞ்சம் பொறுமையாடுறா, அதான் உனக்கு எதுவுமே ஆகலைல்ல, சரி உன் பர்ஸ் எடுத்து இதுக்கு முன்னாடி நீ வச்சிருந்த பணம்லாம் இப்போ இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்க்குறான், பணம் எதுவுமே காணோம். எங்கேயா பணம்லாம் போச்சு அப்படின் போது, இதான்ப்பா நம்ம குடும்பத்துடைய சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கரும முடிச்ச சூப்பர் பவர் எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய அப்பாவும் எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது உங்ககிட்ட எந்த அளவுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உன்னுடைய சூப்பர் பவர் வேலை செய்யும், கம்மியான காசு இருந்துச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆணியை அவன் தலையில் அடிச்சு சாகடிச்சேன், பட் இருந்தாலும் உங்ககிட்ட அதிக பணம் இருந்ததுனால உனக்கு அடிப்பட்ட எல்லா காயமும் சரியாயிடுச்சு, இப்போ நீ உயிரோடையும் இருக்க. பட் என்ன உங்ககிட்ட இருந்த
பணம் தான் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருக்கும். ஸோ எப்போல்லாம் நீ இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணுறியோ அப்போல்லாம் உங்ககிட்ட இருந்து நிறைய சில்லற காசுகள் கீழே விழும். அது எல்லாத்தையுமே நீ பொறுக்கி வச்சுக்கோ. ஃபியூச்சரில் உன் பையனுக்கு அதை வச்சு ஏதாவது குச்சி மிட்டாய் குருவிரொட்டி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இவன் ஆல்ரெடி பண கஷ்டத்தில் இருக்கான், இதில் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவனை ஏழையாக்குற மாதிரி ஒரு பவர் அவனுடைய அப்பா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. பட் இருந்தாலும் நானே இப்போ பிச்சைக்காரனோட மோசமான நிலமையில இருக்கேன். இந்த நிலமையில எனக்கு இப்படி காசெல்லாம் கரைகிற மாதிரி சூப்பர் பவரே தேவையில்லை, தயவு செஞ்சு இதை எடுத்துக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் அப்பாவோட ஹேண்ட் ஷேக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவர் இல்லைப்பா என்ன மன்னிச்சிரு, இந்த பவரை ஒரு டைம் கைமாற்றி விட்டுட்டோம்னா மறுபடியும் ரிட்டர்ன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா வாங்கியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா சரி சரி கவலைப்படாத, இந்த பவர் நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்ததுனால நீ நிறைய கஷ்டங்கள் படுவ, பயங்கரமாக பஞ்சத்துலையும் அடிப்படுவ, கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரனோட மோசமான நிலைமைக்கு நீ போவ. நான் ஆல்ரெடி அந்த நிலைமையில தான் இருக்கேன், சரி அதுக்கும் கீழே ஏதாவது மோசமான நிலைமைக்கு போனால் மட்டும் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய லேடிக்கு கால் பண்ணு, அவங்க ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் ஏதோ சரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறான். ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி இவர் கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக நீ பயன்படுத்தக்கூடிய அந்த பணம் உன்னுடைய பணமாக இருக்கணும். ஒருவேளை நீ வேற யாராவது ஒருத்தங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதா இருந்தாலும் அவங்க வந்து உன்கிட்ட விருப்பப்பட்டு தான் அந்த பணத்தை கொடுக்கணும். மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடி நீ இந்த பவரை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால ஒரு சில பின்விளைவுகள் வரும், அதை நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அவனால் இப்போ எங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோன்ட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனுடைய அப்பா இந்த விஷயத்தை வந்து யார்ட்டுமே சொல்லாத அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம ஹீரோடைய அப்பா இந்த பவர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருந்த விஷயத்த அவருடைய ஒய்ஃப் கிட்டே இவ்வளோ நாளாக சொன்னது கிடையாது, அதனால தான் நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோவால் அதை மறைக்க முடியல, அதனால எல்லா விஷயத்தையுமே கொட்டி தீர்த்துட்டான். அது கேட்டதுக்கப்புறம் அவளுக்கு பயங்கரமான சிரிப்பு. டேய் காமெடி பண்ணாதடா, இப்போ என்ன உனக்கு பணம் வேணும், அதுக்காக தானே பணம் இருந்தால் உனக்கு சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிற, எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்கிறா எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் நிஜமாக தாண்டி சொல்கிறேன், ஏன்டி என்ன நம்ப மாட்டேற, சரி உனக்கு நம்பிக்கை இல்லைனா ஒரு 1000 ரூபா மட்டும் இப்போ கொடு. டேய் மறுபடியும் பார்த்தியா சுற்றி சுற்றி பணத்துக்கு தானே வர அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் உன் கண் முன்னாடியே ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுக்குறா. அதை வாங்கி நம்ம ஹீரோ ஜோப்பில் வச்சுக்கிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இரும்பு கம்பி ஒன்று இருக்கும், அதை எடுத்து அப்படியே டக்குன்னு வளைக்கும் போது அவன் வாங்கின அந்த 1000 ரூபா காத்தோட காத்தா கரைஞ்சு போகுது. அதே சமயம் இந்த பவரை யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் சில்லற காசுகளும் கீழே கொட்டுது. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சு. டேய் அப்படின்னா நீ சொன்னது உண்மைதானா அப்படின்னு போது ஆமா நிஜமாவே உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் எனக்கு சந்தேகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ மறுபடியும் இன்னொரு 1000 ரூபா கூட நான் இன்னொரு கம்பி வளைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக இன்னொரு 1000 ரூபா கொடுக்குறா. அதே மாதிரி இவன் பண்ணுறான். பாக்கெட்டுக்குள்ளலாம் வேற கையை விட்டு அதில் இருக்க துணியெல்லாம் வெளியே போட்டு காட்டுறான். இங்கே பாரு அந்த 1000 ரூபா மறைஞ்சு போச்சு, நான் தான் சொன்னேன்ல அப்படின் போது நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பிளான் பண்ணுறா. அதாவது நம்ம ஹீரோவை வச்சு நிறைய டெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. 1000 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் வச்சு ஒவ்வொரு டைம் 1000 ரூபாய் ஏற்றும் போதும் அவனுடைய பவர்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதை வச்சு அவன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவில் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் சோகமான விஷயத்தை தான் சொல்கிறா. டே ஒரு 1000 ரூபா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் நீ தாவுற, அதுவே ஒரு 2000 3000 10,000 வரைக்கும் போச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீ தாவறதை விட கொஞ்சம் அதிகமாக தான் தாவற. இதில் ஸ்டார்டிங்கில் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ள நீ யூஸ் பண்ணுற பவர் எல்லாமே ரொம்பவே ஆவரேஜான பவர்ஸ் தான் கொடுக்குது. இதுவே நீ 10,000 ரூபாய்க்கு மேலே காசை வச்சுட்டு ஏதாவது பவர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. அதனால ஒவ்வொரு டைமும் 10,000 சொல்லி நம்ம பவருக்காக செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு தான் செலவாயிட்டே இருக்குமே தவிர நம்மளால இதை வச்சு எந்தவித காசையும் சம்பாதிக்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ, இந்த பவரை நீ பயன்படுத்தாமல் இருக்கிறதே நல்லது, ஏன்னா அதனால நம்மளுடைய காசை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. போகும்போது ஒரு 5000 ரூபா மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போவா. அந்த பணத்தை அவன் ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டே இருக்கான். என்ன நினச்சானே தெரியல. சரி இதுக்கு மேலே நம்ம இந்த பவரை யூஸ் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சிச்சு, இது எந்த அளவுக்கு இன்னும் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரே அடியாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த 5000 ரூபாயும் வச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்கிறான். ஜம்ப் பண்ணுறான். அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்கு, அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி தாவிடுறான். ஸோ இதே மாதிரி ஜம்ப் பண்ணி அந்த மொத்த ஏரியாவையும் அவன் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ரெகுலர் லைஃபையே மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறான். இந்த சூப்பர் பவரை வச்சு நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவன் எந்திரிச்சதுலேருந்து நம்ம ஹீரோயின் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். நீ எந்த இடத்துலையுமே எக்காரணத்து கொண்டும் உன்னுடைய பவரை கொஞ்சம் கூட அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணினாலும் உங்ககிட்ட இருந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாயாவது கண்டிப்பாக கரைஞ்சு போயிடுது. ஸோ நீ வந்து எதையுமே பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனாலே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காலையில் கண் முழிச்சு ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மொல்லமாக நடந்து போயிட்டே இருக்கான். ஏன்னா கொஞ்சம் வேகமாக நம்ம நடந்தால் கூட நம்மளுடைய சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணிடுவோம், அப்புறம் நம்ம கிட்ட இருக்க
பண்ணக்கூடிய காசுலாம் கரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பான். அப்படியே அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கிட்ட ஒரு வயசான பாட்டி வெயிட் எல்லாம் தூக்கிட்டு ஏறிட்டு இருக்காங்க. இவனுக்கு அதை பார்த்த உடனே நம்ம எப்படியாவது அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமா போகும்போது அப்பதான் யோசிச்சு பார்க்குறான், ஐயோ இல்லை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பொருளை வாங்குற அளவுக்கு போயிடுவான். பட் இருந்தாலும் அப்படியே நின்றுவானா. உடனே அந்த பாட்டியும் என்ன இந்த பையன் தூக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து இன்னொருத்தன் பாட்டி நான் தூக்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான். அந்த பாட்டியும் போக சொல்லலாம், இவனை பார்த்து ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க. பிச்சைக்கார பையன் வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ட மாதிரி திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அவனை. நம்ம ஹீரோவும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தலைவிதியேன்னு அது எல்லாமே கேட்டுட்டு போறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போவான். அங்க போயிட்டு நிறைய காமெடி பண்றான். இந்த டோர்லாம் தள்ளுவாங்கல்ல, அதை தள்ளுறதுக்கு கூட நம்ம பவரை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொருத்த ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு அங்கிருந்து உள்ள போயிடுவான். ஆனா இவனுக்கு பின்னாடி வந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவை நம்பி வந்திருப்பான் போல. ஆனா நம்ம ஹீரோ அதை பிடிக்கவே இல்லைன்ற விஷயம் அவனுக்கு தெரியல. அவன் கையில ஜூஸ்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். அது அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் மேலேயே கொட்டி போயிடுச்சு அந்த கதவை அடிச்சு. ஸோ அவனும் கோவத்தோட ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு லேடி பார்த்தீங்கன்னா அங்க வாட்டர் டேங்க் எடுத்து கவுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவனாவது ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவன் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிடுறான். என்ன இவன் தேவாங்க மாதிரி நடந்துக்கிறான், வர வர சுறுசுறுப்பாக எதுவுமே பண்ண மாட்டான், ஆமை வேகத்தில் நடந்து போகிறான், என்ன யாருக்குமே எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நம்ம ஹீரோ மேலே வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு காலையிலேருந்து உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒரு வயசான பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேற, அப்புறம் பின்னாடி ஒருத்தன் வரான்னு தெரிஞ்சோ நீ அவனுக்காக ஒரு டோர் பிடிக்கல, அதுக்கப்புறம் ஒரு லேடிக்கு தண்ணி கேன் தூக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சார் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் நீங்கள் பண்ணணும், என்ன இல்லை சார் ஒரு 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பயங்கரமாக கத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் ஆமை வேகத்துலேருந்து அங்கே நடந்து போயிட்டு இருப்பான். என்ன ஆச்சு இவனுக்கு, யாராவது இவனை மந்திரிச்சு வச்சிட்டாங்களா என்ன, ஒரு டைப்பால நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை பார்த்து திட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா திட்டியும் வாங்கியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அப்படியே அவன் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கா. அது என்னன்னா இவங்க கல்யாணமே பண்ணாலும் அதனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட் அப்புறம் பணம் இது எல்லாமே சேர்த்தா கூட இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பணம் இடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில திங்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறா. டேய் இந்த திங்ஸ் வித்தரலாம், அது விற்கலாம், இந்த சேரை விற்கலாம், இந்த டேப்லெட் எதுக்கு உனக்கு 2 இருக்கு நம்ம ஒன்று வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்ன சுற்றி எல்லாத்தையுமே நீ பார்த்துட்டு என்னோட பொருளை மட்டும் செல் பண்ணுறேன்னு சொல்கிற, ஏன் உன்னோட பொருள் எதுவுமே வேஸ்ட்டாக இல்லையா, இல்லைப்பா நான் வேஸ்ட் ஆகிற மாதிரி எதுவுமே வாங்க மாட்டேன், உன்னோட தான் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ வேற ரொம்ப பாவமாக கேட்குறா. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபோன் எடுத்து இங்கே பார்த்தியா நான் ஆல்ரெடி இதெல்லாமே வித்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அடி பாவி எல்லாத்தையுமே ஆல்ரெடி வித்துட்டு தான் நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தியா, அது எப்படி உனக்கு எல்லாமே தெரியுது, கரெக்டாக நான் இதெல்லாம் உனக்காக அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு, எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி, நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்குறேன்னு வச்சுக்கோயேன், இல்லை ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோயேன், அதில் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி அந்த முடிவை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சில திங்ஸ் மட்டும் அவனோட பேக்கில் போட்டு விட்டு இது எல்லாத்தையுமே இங்கே ஒருத்தன் வாங்கிறதுக்காக வரேன்னு சொன்னால் அவங்ககிட்ட கொடுத்து காசை வாங்கிட்டு வா, அதே சமயம் இன்னொருத்தங்கிட்ட நான் பிளே ஸ்டேஷனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவனும் வருவான், ஸோ இந்த பொருளை வித்த காசுலேருந்து அந்த பிளே ஸ்டேஷன் 5 அவங்ககிட்ட இருந்து வாங்கிடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு இருக்கும் அதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துரு, எங்கேயாவது வேகமாக ஓடி வரதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணியோ அந்த காசு எல்லாமே கரைஞ்சு போயிடும், அதனால பார்த்து சேஃபாக வா அப்படின்னு சொல்லும்போது சரி செல்லம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒருத்தங்க கிட்ட வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த காசை எண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஸ்டேஷன் 5 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார்ல அவரும் வருவார். ஒரு லேடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, அது ஒன்றும் இல்லை என் ஒய்ஃப் தான் எனக்காக வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது ஆடடா இப்படிலாம் ஒய்ஃப் கிடைக்கணும், எனக்கு தான் இருக்காளே, அவள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னோட பிளே ஸ்டேஷனை போய் விற்க சொல்கிறா, அதனால தான் நானும் எனக்கு பிடிச்ச பிளே ஸ்டேஷனை விற்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் ப்ளே பண்ண கேஸ்ட் கூட கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. சார் இது கேஸ்ட்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல சார் எடுத்துக்கோங்க, நான் பிளே ஸ்டேஷனே விற்கிறேன், இந்த கேஸ்டெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் ரொம்ப சந்தோஷத்தோட காசை கொடுத்து மிச்ச காசை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தில் இப்போ பிளே ஸ்டேஷனை நம்ம ஹீரோ கிட்ட வித்தான்ல ஒருத்தன், அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் வாங்கி ஒருத்தங்க பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வச்சு அவனை நினச்சா காப்பாற்றலாம், பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி வறுமையில் இருக்கேன்ல, இந்த பணத்தை என்னால் இதுக்காக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஓடி போனால் கூட கொஞ்சம் பணத்தோட போயிடும், இவங்க கிட்ட மாட்டினாலோ இல்லை இவங்க கூட சண்டை போட்டாலும் அதை விட அதிகமாக பணம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி ஓடுறான். ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட அந்த காசு எல்லாத்தையுமே கொடுப்பான், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்னடா இது ஒரு 2000 ரூபா குறையுது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை நான் ஓடி வந்தேன் அதனால தான் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுக்காக ஓடி வந்தான் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்காம அவள் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கிறா. ஏன்டா லூஸ் மாதிரி பண்ணுற, நான் தான் ஓடி வராதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ எதுக்காக ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தானே தெரியும். அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி இப்போ நடந்த இன்சிடென்ட்டை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். நான் பயந்துட்டுனா இந்த பவரை நான் யூஸ் பண்ணியிருக்கணும்ல அவரை காப்பாற்றுறதுக்காக, ஆனால் நான் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டுனா இல்லை என்னோட இந்த சுச்சுவேஷனுக்கு நான் இப்படி பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பேசிக்கிறான். ஏன்னா அவன் இப்போ ஓடி வந்தது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்றது அவனுக்கே தெரியல. ஸோ இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா, அவ்வளோதான்டா நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே போயிடும், இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பணம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம், அப்புறம் நம்ம நினச்ச அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் வாங்கிடலாம், அதுக்கப்புறம் என்ன அங்கே சந்தோஷமான ஒரு லைஃப்பை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோவுக்கு இப்போ ஃபுல்லாக அந்த இன்சிடென்ட் மட்டும் தான் ஞாபகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே அவன் அந்த கேமை விளையாடும் போது நினச்சி பார்க்குறான் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவனுடைய மைண்டுக்குள்ளேயே. இந்த கேமில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கூட அதுங்க ஏதாவது ஒரு பிளேயர் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுச்சுன்னா அது மூலமாக அதுங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது, அப்புறம் பாயிண்ட்ஸும் கிடைக்குது, அதை வச்சு அதுங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கி போடுறேன். அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஒரு பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்க நினச்ச எல்லாத்தையுமே அவங்களால வாங்க முடியுது. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸோ இது எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இந்த பவர்னால நான் சூப்பர் ஹீரோவாக இருக்க முடியாது, ஒரு சூப்பர் பிச்சைக்காரனா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டத்தோடு அதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே அவனுடைய கையை காட்டுறாங்க, நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவனுடைய அம்மா வந்து ஏதோ அர்ஜென்ட்டாக பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு கடைக்கு போகிறான். அந்த டைமில் அவனுடைய கையில் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க. டேய் என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லாமல் அது சும்மா எனக்கு ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ உன் அப்பாவுக்கும் இந்த மாதிரி தாண்டா அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கே தெரிய வருது இந்த பவரை அவங்க யாராவது ஒருத்தங்க கிட்ட யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போல. இந்த ரீசனால் தான் இப்போ நம்ம ஹீரோவுக்கும் வந்திருக்கு, அவனுடைய அப்பாவுக்கும் வந்திருக்கு ஒரு காலத்தில். சரி அதை விடுமா, இப்போ எதுக்காகமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக, உன்னுடைய அப்பா என்னை வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டு போய் சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்கான், எப்பயுமே இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாரா, ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் அவர் கூட போக போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் நிறைய பணக்கட்டு இருக்கு. மா என்னம்மா இது, இதில் எவ்வளோ இருக்குது அப்படின் போது ஒரு 13 லட்ச ரூபா இருக்குடா வச்சுக்கோ, நான் இது என்னோட சேவிங்ஸ்க்காக வச்சிருந்தேன், உன் அப்பனுக்கே தெரியாது, அவருக்கு தெரியாமல் சேர்த்து வச்சதுனால தான் இப்போ இவ்வளோ வந்திருக்கு, இதை எப்படியாவது நீ யூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னல, அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்றா, ஏதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை வாழு, நீயும் நான் பட்ட மாதிரி கஷ்டத்தைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவனுடைய அம்மா தெய்வம் மாதிரி தெரியுறாங்க. அப்புறம் அந்த காசெல்லாம் வாங்கிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கான். ஆமையை விட ஸ்லோவாக வந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஏய் நான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. ஒரு ட்ரக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோலை மீறி அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பஸ்ஸை போய் இடிச்சிருது. அந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பாலத்தெல்லாம் இடிச்சிட்டு கீழே விழற மாதிரி போயிட்டு இருக்குது. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் ஹீரோயினும் ஹலோ டே என்னடா அதாவது சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோ அதை கேட்காம அந்த பஸ்ஸையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டைமில் அவனுடைய அப்பா சொன்ன எல்லா விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ஒரு சூப்பர் ஹீரோவா நீ இந்த உலகத்துக்கு இருக்கணும், எல்லாருமே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே யோசிக்கிறான். அதே சமயம் இன்னொரு பக்கம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோடைய கனவும் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அவள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும், நல்லா நம்ம அங்கே கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாள்ல, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். இப்படி இவன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பஸ்ஸும் தண்ணியில் விழ ஆரம்பிக்குது. அவளை தான் இவங்க கதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அந்த பஸ் அப்படியே நிற்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பணக்கட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு பாக்கெட்லையும் சொருவி வச்சிருக்கான். அந்த பஸ்ஸை அப்படியே தூக்கி இழுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த காசு எல்லாமே கரைஞ்சு போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் மக்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி பண்ணுறான். அந்த காசு கரைய அதுக்கான சில்லறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அப்படியே உயிரை கொடுத்து அந்த பஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே தூக்கி நிறுத்திடுறான். அவனுடைய அம்மா வாழ்க்கை முழுக்க சேர்த்து வச்சு அந்த 13 லட்சமும் இப்போ காத்தோட காத்தா கரைஞ்சு போச்சு. அதுக்கு பதிலாக சில சில்லறை காசுகள் மட்டும்தான் கீழே கொட்டியிருக்கு. அவ்வளோதான் இல்லை, என் அம்மாவோட மொத்த லைஃப் சேவிங்ஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி சோகத்தோடு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.